வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி என்னென்னா, பாக்கியா வந்து கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக பேசிட்டாப்புல மாமியார். அதனால அந்த மாமியாருக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் வந்து நீ இங்கே வீட்டை விட்டு போகிறதா இருந்தாலும் போய்க்கோங்க உங்கள் பையனோடன்னு சொல்லிட்டாப்புல. அது ஒரு பயங்கர கோவம், என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாடகத்தில் வந்து இந்த மாதிரி எப்போவுமே அடிக்கடி வாங்க தான் செய்வாங்க. இது பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு நாடகமே. அது பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த அம்மா வந்து ஈஸ்வரி வந்து கோவமா இருக்காப்புல, சாப்பிட கூப்பிட்றாங்க, சாப்பிட மாட்டேங்குது. இந்த அம்மா வீட்டிலே உட்காந்துட்டு பையன் இனியா சொல்லி அவங்க அப்பா வர வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அந்த அம்மா ஈஸ்வரி சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட பிறகு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாக்கியலட்சுமி உள்ள வராப்புல. அந்த இவங்களை பாக்கியலட்சுமியை பார்த்தவொடனே எந்திரிச்சு போயிட்டாப்புல. சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு கோவமாக இருக்காங்களாம். அதுக்கு பிறகு இனியா சொல்லிட்டு, பாட்டி ரொம்ப மோசம், இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ உடனே பார்த்தவொடனே இப்படி பண்ணுறாங்க. ஆனால் பாக்கிய எதையுமே மதிக்கல. நல்ல ஒரு திருப்பமா லாஸ்ட்லையாவது இதையாவது கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, கோபி நைட்டு வந்து பாக்கியா முழிச்சு கணக்கு விளக்க பார்த்துருக்காங்க. அப்போ அந்த அவர் வந்து பார்த்துட்டு காஃபி போட்டு கொண்டாந்து, அவருக்கு ஒரு ஆசை சேர்ந்துடலான்னு அவர் போட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை அந்த அம்மா குடிக்கவே இல்லை. மறுநாள் காலையில் வரலாம் அது அப்படியே இருக்கு. அதை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாப்புல, என்ன காஃபி போட்டு வந்து சில்லுன்னு கிடக்கணும், அது வந்து நான் வந்து பாக்கியாவுக்கு போட்டு கொடுத்தேன்னு கோபி சொல்கிறாப்புல. அதை கேட்டவொடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு ஈஸ்வரிக்கு. எப்படி நீ அப்படி செய்யலாம், என் பையன் போட்டு கொடுத்த காஃபியை நீ குடிக்க மாட்டியா? குடிக்க முடியாது, நான் அப்படி தான் கொட்டுவேன், ஏன் முன்னாடியே கொட்டிட்டு கழுவி வைக்கிறேன். ஆமாம், கொட்டுவேன் கழுவி வைப்பேன்ருச்சு. ஒன்றும் பண்ண முடியல ஈஸ்வரியால். பாவமாக நிற்கிறாப்புல. அதோட இது முடிஞ்சிருச்சு. எல்லா மாமியார்களுக்கும் சமர்ப்பணம். வணக்கம்.